யா ஸோ illustration 10 வரைக்கும் பார்த்துருந்தோம் கரெக்டா. illustration 10 வரைக்கும் we have seen clear. No. ஸோ இதில் இந்த illustration 10 ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து என்னது, will the project be accepted அப்படின்னு கேட்டால் we have to find out based on the NPV. சரியா, என்ன NPV? ENPV, that is expected NPV. clear. No. இது வந்து தியரி தான். சரியா, இது வந்து என்னது, தியரி தான். they will not ask this. There is no illustration in this. There is a concept called real option, but they will not call. See, they will not ask. சரியா, புரியுது? இது வந்து டெரிவேட்டிவ்ஸ்ல ஆப்ஷன்ஸ் ஒன்று வரும், அதோடைய ஒரு பார்ட் கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல. பட் இது வந்து சும்மா பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸ்ல எதுவும் வராது இதில் வந்து. தென் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ். சென்சிட்டிவ் அனாலிசிஸ் வெரி வெரி ஈஸி. ஒரே ஒரு வேரியபிள் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன சேஞ்ச் ப்ராஜெக்ட்ல, அவ்வளோதான். பை சேஞ்சிங் ஒன்லி ஒன் வேரியபிள், வாட் இஸ் த சேஞ்ச் இன் த ப்ராஜெக்ட்? ஈஸி. நவ் லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh, லைஃப் 3 years. ஓகே, ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸ் எவ்வளோ வரப்போகுது? 2 lakh. தென் ஆனுவல் கேஷ் அவுட்ஃப்ளோ 1,50,000. 1,50,000. அப்ராப்ரியேட் டிஸ்கவுண்டிங் ரேட்டு, calculate NPV, conduct a sensitivity analysis on the relevant factors. On the relevant factors. Okay. So first பாரு, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல்ல இங்க லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நான் சொல்றது ஜஸ்ட் நான் கேட்கறதுக்கு மட்டும் சாட் பாக்ஸ்ல ரெடியா ஆன்சர் மட்டும் சொல்லிட்டே வாங்க. பி ரெடி வித் யுவர் சாட் பாக்ஸ். இங்க பாருங்க, நான் கேட்கறது எப்படி கேட்கறேன்னா, வெதர் இட் வில் பி பெனிஃபிஷியல் ஆர் நாட்னு கேட்கறேன். சரியா, பெனிஃபிட் ஆர் நாட், எஸ் நோ, அவள் தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். இல்ல புரியல, கேள்வி புரியல ப்ரோ. கேள்வி வந்து என்னன்னா, நான் கேட்கல, எஸ் நோன்னு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க கொஸ்டினுக்கு. நான் எப்படி கேட்கறேன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து செலவு அதிகமாகுது, செலவு அதிகமாகுது, பெனிஃபிட்டா இல்லையா? எஸ் நோ. இஸ் இட் அ பெனிஃபிட் ஆர் நாட்? அதுக்கு மட்டும் இந்த கேள்விக்கு எதுவும் அதாவது இது என்னன்னா, மட்டும் சொல்லணுமா? இல்லை இப்போ புரியும், இப்போ புரியும். 1,50,000 நீங்க வந்து எஸ்டிமேட் போட்டிருக்கீங்க. இப்போ இது வந்து 1,60,000 ஆகுது. இஸ் திஸ் a benefit or loss? செலவு கேஷ் அவுட்ஃப்ளோ, இது கேஷ் அவுட்ஃப்ளோ லாஸ் தான். ஓகேவா? சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட் கேஷ் இன்ஃப்ளோ. நீங்க 2 lakh வரும்னு நினைக்கிறீங்க, ஆனா எவ்வளவு வருது இப்போ? 1,80,000 தான் வருது. பெனிஃபிட்டா லாஸா? லாஸ். லாஸ். தென் அடுத்து 1,80,000. சரியா, இப்போ அடுத்தது நீங்க வந்து டிஸ்கவுண்டிங் ரேட்டு 10% அப்ளை பண்ணலான்றீங்க, பட் 12% அப்ளை பண்ணுறோம். வெதர் 12% பண்ணல, வெயிட், 11%. பெனிஃபிட்டா லாஸா? லாஸ். லாஸ். கிளியர் சார். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்க, ஒரு ஒரு ஃபேக்ட்ல 10% நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், வி ஹவ் கிவன் த இம்பாக்ட். பிளஸ் மைனஸ் கிடையாது, பிளஸ் மைனஸ்ன்றதை விடவும் வி ஹவ் கிவன் த இம்பாக்ட். அகெயின் 10% சேஞ்ச் ஆச்சுன்னா, நான் இங்கே பிளஸ் மைனஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்களும் வந்து பிளஸ் மைனஸ் யூஸ் பண்ணுவீங்க. பட் நான் யூஸ் பண்ற வேர்ட் வந்து 10% சேஞ்ச். 10% என்னது? 10% சேஞ்ச். சென்சிட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் ரிலவெண்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 10% அட்வர்ஸ் சேஞ்சுன்னு அர்த்தம். என்ன சேஞ்ச்? அட்வர்ஸ் சேஞ்ச். சரியா, ஸோ அட்வர்ஸ்னா என்னது? ஆப்போசிட். சரியா, இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெட் டேக் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் எக்ஸ். ஓகேவா, லெட்ஸ் டேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் எக்ஸ். ஏன்? பிகாஸ் வாட் வி நோ இஸ், இங்க நம்மளுக்கு வந்து ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோஸ், ஆனுவல் கேஷ் அவுட்ஃப்ளோ இது ஃபிக்ஸ்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து என்னது? ஃபிக்ஸ்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எவ்ரி இயர், அப்போ வந்து எவ்ரி இயர் 50,000 உங்களுக்கு என்ன வரப்போகுது? நெட் கேஷ் ஃப்ளோ. நெட் கேஷ் ஃப்ளோ வரப்போகுது. சரியா, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1 lakh. சரி, அப்போ இது ஒரு 1,50,000, இது வேற. நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் எக்ஸ்பென்ஸ். 1 lakh நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. சரியா, அதுல இருந்து 2 lakh வரப்போகுது. அந்த 2 lakhல 1,50,000 நீங்க எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கர் பண்ணணும். அப்போ நெட்டா
1 lakh இன்வெஸ்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் இயர்ல 50,000, செகண்ட் இயர்ல 50,000, தேர்ட் இயர்ல 50,000 வருது. ஃபேர் எனஃப், இது வரைக்கும் ஓகேவா? ஈஸி தானே? சரி, இப்போ இப்போ கொஸ்டின் என்னன்னா, let the investment be x, let the investment be x. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்? 1 lakh, என்னது 1 lakh வந்து தெரியும், சரியா? அண்ட் தென் இது வந்து பிவி பண்ண எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லுங்க யாராச்சும் குயிக்கா. ம் இது பிவி ஃபேக்டர் சொல்லணுமா? இது மூணுத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. மூணுத்தையும் ஆட் பண்ணா 2.486 வருது. இன்டூ 2.486. அப்போ 2,48,486 தானே? ஆமா, 600. ஓகேவா? இதுதான் வந்து பிரசன்ட் வேல்யூ. இதான் வந்து என்னது? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ. பிரசன்ட் வேல்யூ ஆஃப் என்னது? கேஷ் இன்ஃப்ளோ. இப்போ கொஸ்டின் என்னதுன்னா, சாரி 50,000 இது 50,000 அப்போ 50,000 124,300 வரும். இப்படி ஹாஃப் 124 300. 124 300. 124 என்னது? 124 300. இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? கண்டக்ட் த சென்சிட்டிவ் அனாலிசிஸ் கொடுத்துட்டாங்க. கண்டக்ட் த சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்பிவி 1,24,300 வருது. என்ன வருது? என்பிவி கிடையாது, இன்ஃப்ளோ. சரியா? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ். பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் எவ்வளவு வருது? 1,24,300. சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கண்டக்ட் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ். கண்டக்ட் சென்சிட்டிவ் அனாலிசிஸ் மீனிங், அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்றேன் பாருங்க. லிசன். என்ன பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, என்னது எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இருந்தது அப்படின்னா, இந்த இது இருக்குது இல்லையா, எவ்வளோ வந்து நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, திஸ் வில் பிகம் 1,24,000. இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் 1,24,000 வச்சுக்கோங்களேன். 1,24,300 போட்டிங்க அப்படின்னா, ஸோ த இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி ஹேஸ் ஹை as 1,24,000 பிஃபோர் த appraisal advice to invest becomes incorrect. அப்பனா லிசன் வெரி கேர்ஃபுல்லி. 1 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,24,300 வருது. சரியா? சாரி நாட் 1 lakh இன்வெஸ்ட் பண்ண கிடையாது. சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க, சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க, தென் யூ ஆர் கெட்டிங் 1,24,300. the question is, எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ இஃப் யூ இன்வெஸ்ட் 1,24,300 வச்சுக்கோங்களேன். இஃப் யூ இன்வெஸ்ட் எவ்வளோ? லிசன். இஃப் யூ இன்வெஸ்ட் 1,24,300, then you will get return as 1,24,300. பாருங்க, 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்ணா இதே கேஷ் ஃப்ளோ தான் வரப்போகுது. இதே கேஷ் ஃப்ளோஸ் தான் வரப்போகுது. இந்த கேஷ் ஃப்ளோல சேஞ்சஸ் கிடையாது. இந்த கேஷ் ஃப்ளோஸ்ல சேஞ்சஸ் கிடையாது. கேஷ் இன்ஃப்ளோல கேஷ் அவுட் ஃப்ளோல சேஞ்சஸ் கிடையாது. சரியா? ஓகே. கொஸ்டின் என்னன்னா, எவ்வளவு வரைக்கும் நான் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் தான் வரும். 1,05,000 இன்வெஸ்ட் பண்ணாலும் இவ்வளவுதான் வரும். 1,10,000 பண்ணாலும் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ மாற போறது கிடையாது. 1,20,000 பண்ணாலும் மாற போறது கிடையாது. 1,24,000 பண்ணாலும் மாற போறது கிடையாது. 1,24,300 நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான் என்பிவி, பிரச்சனை கிடையாது. ஆனா இது 1,24,301 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தென் யூ கெட் நெகட்டிவ் என்பிவி. யூ வில் கெட் நெகட்டிவ் என்பிவி. அப்போ அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ எது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம்? 1,24,300 வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். பக்கா புரியுது? அதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதர்ஸ் சூப்பர். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, அப்போ இங்க என்ன அர்த்தம்? இப்போ இது இங்க வந்து சென்சிட்டிவிட்டி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்வர்ஸா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 லட்சம் நீங்க நினைச்சு 1,20,000 வரைக்கும் எக்ஸ்ட்ராவா போச்சுன்னா கூட you'll be happy only. You'll be happy only. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச்? 24.3% மேல சேஞ்ச் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்போ 1 lakh, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல 24.30 மேல சேஞ்ச் இருந்துச்சுன்னா தென் இட் வில் இம்பாக்ட், இட் வில் கிவ் நெகட்டிவ் என்பிவி. இட் வில் கிவ் நெகட்டிவ் என்பிவி. அது வரைக்கும் இட் இஸ் ஃபைன் டு இன்வெஸ்ட். இப்போ இது படிங்க புரியும்.
So the investment can be as high as 1,24,000 before the appraiser advice to invest becomes incorrect. சுத்தி சுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அனிருத் வந்து நல்லவருன்னு சொல்றதும் ஒண்ணுதான், அனிருத் கெட்டவர் கிடையாது அப்படின்றதும் ஒண்ணுதான் இல்லையா? ரெண்டுத்துக்கும் மீனிங் சேம், பட் சொல்ற விதம் வந்து டிஃபரெண்ட். அதுதான் இதுக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி ஹேஸ் ஐ பிஃபோர் த அப்ரைசல் அட்வைஸ் டு இன்வெஸ்ட் பிகம் இன்கரெக்ட். இது எப்படி எழுதலாம்? டில் 1,24,300 த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபீஸபிள். அவ்வளோதான், சிங்கிள் லைன். எக்ஸாம்பிள் டில் 1,24,300 த இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஃபீஸபிள். தட்ஸ் இட். போதும், இது போதும். In other words, the original estimate increased by more than 24,300 or 24.30, then the NPV will be negative. 24.3% மேல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா NPV என்ன ஆகும்? நெகட்டிவ் ஆகும். பக்கா? ஓகே. இப்போ இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர், ரெலவென்ட் ஃபேக்டர்ஸ். அப்போ என்னென்னலாம் நம்மளுக்கு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவோம்னு பாருங்க. ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் கம்மியாயிடும். இது ஒன்று. சரியா? ரெண்டாவது, நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்ம 4 வருஷம் நினைப்போம், சிலது 3 வருஷம் தான் வரும், சிலது 5 வருஷம் வரும். அப்போ அதுவுமே ஒரு ரெலவெண்ட் ஃபேக்டர் தான் அனலைசிஸ் பண்றதுக்கு. புரியுது? தென் இன்ஃப்ளோஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கு, தென் அவுட்ஃப்ளோஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கிளியர்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ நம்ம எதை வச்சு டீல் பண்ணிட்டோம்? இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு டீல் பண்ணிட்டோம். பக்கா? யூ ஜஸ்ட் கம் வித் திஸ் ஃப்ளோ. இது முடிஞ்சு. இப்போ அடுத்தது இது 3 இயர்ஸ். இப்போ அடுத்தது என்னது? 3 இயர்ஸ். ஓகேவா? இப்போ லைஃப் வந்து 3 இயர்ஸ் இருந்ததுன்னா இந்த கால்குலேஷன், லைஃப் வந்து 3 இயர்ஸ் இருந்ததுன்னா தென் 1 lakh நீங்க போட்டீங்க அப்படின்னா 1,50,000, தட் இஸ் 50,000 வந்து பெனிஃபிட் 3 இயர்ஸ் கிடைக்கும். இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்னு தெரில, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோன்ட்டு தெரில அப்படின்னா தென் வாட் வி வில் டூ, லெட் த இனிஷியல் லைஃப் பி எக்ஸ். ஓகேவா? புரியுது? இப்போ 1 lakh plus 50,000, இந்த 1 lakh இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது என்னன்னா ப்ரெசென்ட் வேல்யூ இன்ஃப்ளோ மைனஸ் ப்ரெசென்ட் வேல்யூ அவுட்ஃப்ளோ. கரெக்ட் தானே? இதுதானே போடுவோம் நம்ம. இதை போட்டு ஆன்சர் வரும். கரெக்டா? இப்போ சென்சிட்டிவிட்டி கேட்டிருந்தா யூ ஹாவ் டு ஈக்குவேட் வித் 0. யூ ஹாவ் டு ஈக்குவேட் வித் 0. சரியா? ப்ரெசென்ட் வேல்யூ கேஷ் அவுட்ஃப்ளோ தெரியுமா? தெரியும். எவ்வளோ? 1 lakh. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா ஹரிணி, ஸ்ருதி? ஓகே. ஸ்ருதி, should I repeat? ஸ்ருதி இருக்கீங்களா? Understood, sir. No issues. ஓகே ஓகே. இப்போ இன்ஃப்ளோ நம்மளுக்கு என்ன தெரியும்? 50,000 தெரியும். என்ன தெரியும்? 50,000 தெரியும். அது பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு வந்து என்ன தெரியாது? எவ்வளவு வருஷத்துக்கு வரப்போகுதுன்னு தெரியாது. எவ்வளவு வருஷத்துக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும்? என்னால வந்து பிவி ஃபேக்டர், ஆனுவிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது வந்து சேம் தெரிஞ்சிருச்சு. 50,000 இஸ் கோயிங் டு பி ஃபிக்ஸ்டு ஃபார் 3 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அதாவது போன சினாரியோவில். பட் இந்த சினாரியோவில் 50,000 எனக்கு வரப்போகுதுன்றது ஐம் ஷூர். பட் எவ்வளோ வந்தது அப்படின்னா எனக்கு வந்து 0 ஆகும். கிளியர் இருக்கீங்களா? அனிருத்? ஓகே ஓகே. ஐ கான்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சு அதனால. இல்ல போயிட்டு கதவை சாத்திட்டு வந்தேன் கொஞ்சம். டிவி இல்ல என்னாச்சு, நீங்க பார்த்து சொல்லிட்டு இருந்தேன்னா அதனால. புரியல. வீக் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். இல்ல ஓகே ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் புரியுதா? இந்த கொஸ்டின் உங்க ஃபேஸே தெரியல ப்ரோ. இல்ல என் ஃபேஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி கொடியில துணி காய போட்டிருக்கேன். சரி ஓகே ஓகே. உங்களுக்கு ஓகேன்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? தெரியுதா? கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா துணி மேலதான் இருக்கும். ஸோ அதனாலதான். பரவாயில்ல ப்ரோ, துணி தானே எல்லா வீட்லயும் காய போடுறதுதானே ப்ரோ, இதுல என்ன இருக்கு? இல்லை, ஐ மீன் சம் அதர் பிளேஸ், ஐம் நாட் அட் ஹோம். ஓகே லிசன். இப்போ அடுத்து பாருங்க. இப்போ லெட் திஸ் பி எக்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு என்ன பண்ணணும்? சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 0. ஆக்சுவலா என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் சம் வந்து கொடுத்துருந்துருக்கணும். பேஸ் சம் என்ன, 10% சேஞ்ச் இருந்துச்சுன்னா என்னது, 5% சேஞ்ச் இருந்துச்சுன்னா என்னதுன்ற மாதிரி ஒரு சம் சால்வ் பண்ணுவோம். பட் ஃபைன், அது வந்து ஒன்றும் இருக்காது அதில். வில் சால்வ் திஸ் சம். கிளியரா? ஸோ அப்போ சென்சிட்டிவிட்டினா என்னது? ஃபர்ஸ்ட் சென்சிட்டிவிட்டினா என்னது? வாட் லெவல் ஆஃப் சேஞ்ச் வில் பிரிங் த ப்ராஜெக்ட் டு 0. ஓகேவா? நோ. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் பிரேக் ஈவன் கண்டுபிடிக்கிறோம்.
இப்போ எக்ஸ். இப்போ எனக்கு என்ன தெரியும்? அப்போ வந்து லிசன், இப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது? இப்போ நம்மளால we cannot find out எவ்வளோ வந்து எவ்வளோ இயர் இட் வில் டேக் ஸோ தட் எனக்கு வந்து ஜீரோ ஆகிடும். எனக்கு வந்து என்ன ஆகிடும்? இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ ஜீரோ ஆகிடும். அப்போ எனக்கு வந்து யூ ஹாவ் டு டூ ட்ரையல் அண்ட் எரர். யூ ஹாவ் டு டூ வாட்? யூ ஹாவ் டு டூ ட்ரையல் அண்ட் எரர். சரியா சார்? எப்படி சார் ட்ரையல் அண்ட் எரர் போடணும் அப்படின்னா 10% இஸ் ஃபைன். 10% இஸ் ஃபைன். இங்கே பாருங்க, பெட்டர் ஐ வில் சால்வ் திஸ் இன் போர்டு. இங்கே பாருங்க, இப்போ 10% வந்து சேஞ்ச் ஆக போகிறது. 10% நம்ம மாற்ற போகிறது கிடையாது. கரெக்டு தானே? 10% நம்ம வந்து என்ன பண்ண போகிறது கிடையாது, கை வைக்க போகிறதே கிடையாது. அந்த 10% இஸ் கோயிங் டு ரிமைன் சேம். ஓகேவா? திஸ் 10% நம்ம கை வைக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 இயர்ஸில் இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது. ஓகேவா? அப்படின்றது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இயரே எக்ஸ், இயரே வந்து என்னது? எக்ஸ். அப்போ வாட் வி ஹவ் டு டூ? ப்ரெசன்ட் வேல்யூ இன்ஃப்ளோ, ப்ரெசன்ட் வேல்யூ அவுட்ஃப்ளோ, இது வந்து ஜீரோ ஆகணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் அவுட்ஃப்ளோ Okay. எவ்வளோ? 1 lakh. ஓகே, பிளஸ் இன்ஃப்ளோ 50,000 தெரியும். என்ன தெரியும்? 50,000 தெரியும். அண்ட் இஸ் கோயிங் டு சேம்னு தெரியும். ப்ரெசன்ட் வேல்யூ ஆன்விட்டி ஃபேக்டர் தான். ஒன்லி திங் இஸ் கொஸ்டின்ல 3ன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க, இங்க அதுதான் எக்ஸ்னு வச்சு கண்டுபிடிப்போம். ஈக்குவல் டு ஜீரோ, ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப என்ன டிஸ்கவுண்டிங் ரேட் எடுத்தோம் அப்படின்னா இட் வில் பிகம் ஜீரோ. புரியுதா? ஓகே. புரியலையா? இப்போ நம்ம டிஸ்கவுண்டிங் ரேட் வந்து, அதாவது என்ன டிஸ்கவுண்டிங் ரேட் நம்ம போட்டா அது டிஸ்கவுண்டிங் ஜீரோ? ரேட் 10%. சாரி, டிஸ்கவுண்டிங் ரேட் 10%. ம். கொஸ்டின் இஸ் எவ்வளவு இயருக்கு நம்ம பிவி பண்ண போறோம். ஓகே. தட் இஸ் த கொஸ்டின். டிஸ்கவுண்டிங் ரேட் மாத்த போறது இல்ல. சிசி ம். டிஸ்கவுண்டிங் ரேட் மாத்த போறது இல்ல, பட் எவ்வளவு இயருக்கு நம்ம பிவி பண்ண போறோம்ன்றது. அப்போ யூ ஹாவ் டு டூ ட்ரையல் அண்ட் எரர். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு பண்ணுவோமா? 2 இயர்ஸ்க்கு பண்ணா எவ்வளவு வருது? 50,000 into 10%, 1 divided by 1.1, 1 divided by 1.1 equal to GT. அப்போ 50,000 into 1.736. சரியா? இது வந்து என்னது? இயர் 2 இயர்னு வச்சு போட்டா. Okay. If life is 2, then minus 1 lakh plus 50,000 into 1.7355. புரியுதா இது என்னன்றது? ஓகே. 1.7355 into 50,000 plus இது மைனஸ் பிளஸ் மைனஸ் 1 lakh எவ்வளோ வருது? 13,225. கிளியர்? இது எப்பனா 2 இயர்ஸ்ல வச்சு பண்ணலாம். இது வந்து 2 இயர்ஸ்ல. ஓகே, நெகட்டிவ். புரியுதா? நோ. இதுவே 3 இயர்ஸ், இஃப் லைஃப் வந்து 3 இயர்ஸ்னா, இஃப் லைஃப் இஸ் 3 இயர்ஸ் அப்படின்னா தென் மைனஸ் அதே 1 lakh பிளஸ் அதே 50,000 இன்டூ எவ்வளோ? 1 divided by 1.1123 GT 2.487. 2 point என்னது? 2.487. 50,000 into 2.487, which will come to 1,24,350 minus 1 lakh minus எவ்வளோ வருது ஆன்சர்? 24,350 வருது. 24,350 பாசிட்டிவ். சரியா? நான் லிசன் இப்போ இங்க பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு ஜீரோ தேவை. கரெக்ட் தானே? நம்மளுக்கு என்ன ஆகணும்? ப்ரெசன்ட் வேல்யூ இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ வந்து என்ன ஆகணும்? ஜீரோ ஆகணும். அக்ரி? இப்போ 2 இயர்ஸ்க்கு நீங்க பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 2 இயர்ஸ்க்கு பண்ணா 13,225. 13,225. கரெக்ட் தானே? மைனஸ்ல. இப்போ மைனஸ் 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 ஜீரோ ஆயிடும். இப்போ ஒரு அதிகமான வேல்யூ 3 இயர்ஸ்னு எடுத்தா என்ன ஆயிடுது? 1,24,350. புரியுதா? ஓகே. சாரி 24,350. 24,350. சரியா?
நம்மளுக்கு என்ன தேவை? 0 தேவை. அப்போ 2 இயர்ஸ்னு வச்சா நெகட்டிவ் போயிடுது, 3 இயர்ஸ்னு வச்சா ரொம்ப பாசிட்டிவ் போயிடுது. நம்மளுக்கு எக்ஸாக்டா 0 தேவை. நம்மளுக்கு எக்ஸாக்டா என்ன தேவை? எக்ஸாக்டா வந்து 0 தேவை. அப்ப என்ன பண்ணணும்? இன்டர்போலேஷன். ஸோ இன்டர்போலேஷன் எப்படி பண்ணுவோம்? ஹலோ, இன்டர்போலேஷன் எப்படி பண்ணுவோம்? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. இங்க இருந்து ஆரம்பிக்கிறோமா? ஸோ 2 இயர் பிளஸ் இங்க இருந்து இங்க ஃபர்ஸ்ட் போங்க. எவ்வளோ? -13 1 2 2 to 5 13 2 to 5 மைனஸா பிளஸ் -0 -0 தான் வரும். சரி 13 2 to 5 தான் வரும். ம். டிவைடட் பை இப்போ இங்க இருந்து இங்க போங்க. என்னது? -13 2 to 5 மைனஸ் 24,350. 24,350 ஓகே. இன்டூ எவ்வளோ இயர்ஸ் டிஃபரன்ஸ்? 1 இயர். 3 இயர் மைனஸ் 2 இயர். புரியுதா? இன்டர்போலேஷன் ஃபார்முலா பண்ண தேவையில்ல. இங்க இருந்து இங்க எவ்வளோ நியூமரேட்டர், இங்க இருந்து இங்க எவ்வளோ டினாமினேட்டர். 13 to 5 மைனஸ் 0, 13 to 5 மைனஸ் 3 இயர்ஸ். கிளியர்? ஸோ how Okay. much it will come then? 2.035 வருது. சாரி, 2.35 வருது. இது வந்து பிளஸ் 0.35 அப்போ ஆ. ஈக்குவல் டு 2.35 இயர்ஸ். அப்போ உங்களோட ப்ராஜெக்ட் வந்து 2.35 இயர்ஸ்லயே போட்ட காசு எடுத்துரும். ம். புரியுதா? ஓகே. இப்போ ரெண்டாவது ஃபேக்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னது? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ல சேஞ்ச் இருந்துச்சுன்னா இதுன்னு கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது we have found out using years சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சோம். இது எவ்வளோ சென்சிட்டிவ்? 24.35%. இது வந்து எவ்வளோ? எக்ஸிஸ்டிங் 3ல இருந்தது, இப்போ 0.35. இப்போ எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச்? 0.35 divided by 3, 11.67. புரியுதா? 11 பாயிண்ட் என்னது? 11.67. ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. சரி. நாட் 11.67 கிடையாது. ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்தது? 3 இயர்ஸ் தானே. இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 2.35 தானே ஆயிடுச்சு. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 0.65. 0.65 divided by 3 எவ்வளோ வருது? 0.65 divided by 3. How much? 21.6. 21.67 ஆகும். Got it? இது வரைக்கும் புரிஞ்சுதா ஸ்ருதி, அருணி? இப்போ அடுத்து என்ன ஃபேக்டரை சேஞ்ச் பண்ணலாம்? நெக்ஸ்ட் we can change third, we can change discounting factor. ஓகேவா? இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வந்ததுன்னா எப்படி போடணும்னா, இந்த நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. யூ will not make any mistake. எழுதிக்கோங்க. இதுதான் வந்து கோல்டன் ரூல். இந்த கொஸ்டின் சென்சிட்டிவ் கேட்டாங்கன்னா, சென்சிட்டிவ் எவ்வளோ சேஞ்ச் இருந்துச்சுன்னா, பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டிருந்தாங்கன்னா மாடல் புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் என்ன மாடல் அப்படின்னா, இஃப் தே ஆஸ்க் இன் த கொஸ்டின் கண்டக்ட் த சென்சிட்டிவிட்டி அனலைசிஸ் அண்ட் ரெலவென்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு மொட்டையா கொடுத்துட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ பேசிக்லி ரைட் திஸ் ஃபார்முலா. மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் present value of inflow into discounting rate years equal to 0. equal to என்னது? equal to 0. clear? ஓகே. இப்போ எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும்? இதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் எது இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 இன்வெஸ்ட்மெண்ட் 1 இதை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோம். இதை எக்ஸா வச்சுப்போம். கிளியர்? தென் ரெண்டாவது இதை எக்ஸா வச்சுப்போம். மூணாவது இதை எக்ஸா வச்சுப்போம். இல்லைன்னா இந்த ஆர்டர்ல போனா கூட ஓகே தான். நாட் நெசசரிலி. ஓகே. இங்க மொத்தமா என்னென்ன இருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. சரி, அதை எக்ஸா வச்சுப்போம். தென்
ப்ரெசென்ட் வேல்யூ இருக்கு, சரி அதை எக்ஸா வச்சுப்போம். ரெண்டாவது. மூணாவது டிஸ்கவுண்டிங் ரேட், சரி அதையும் எக்ஸா வச்சுப்போம். தென் மீதி எல்லாத்தையும் சேமா வச்சுட்டு இயர்ஸ் மட்டும் எக்ஸா வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். இஃப் யூ சால்வ் யூ வில் கெட் த ஆன்சர். இப்போ நம்ம எது கண்டுபிடிச்சிட்டோம்? இது கண்டுபிடிச்சிட்டோம், ம். இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி இது கண்டுபிடிக்க போறோம். இயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இயர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் பாக்கி இருக்கிறது என்னது? டிஸ்கவுண்டிங் ரேட்டை சேஞ்ச் பண்ணா என்னது, ப்ரெசென்ட் வேல்யூ இன்ஃப்ளோ சேஞ்ச் பண்ணா என்னது. தட் இஸ் என்ன டிஸ்கவுண்டிங் ரேட் நான் சேஞ்ச் பண்ணனா எனக்கு ப்ரெசென்ட் வேல்யூ இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ 0 வரும். இது கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் எவ்வளோ என்னோட இன்ஃப்ளோ வந்து ப்ரெசென்ட் வேல்யூ இன்ஃப்ளோ 1 lakh 50,000 இருக்குல்ல, அந்த 50,000 பதிலாக எவ்வளோ சேஞ்ச் பண்ணா எனக்கு 0 ஆகும். கிளியர்? இப்போ டிஸ்கவுண்டிங் ரேட், இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? இதுதான் பேஸ். இதை பேஸா வச்சுட்டு போட்டா மட்டும் இந்த கொஸ்டின் போட முடியும். பெட்டர் என்ன பண்ணுங்க, இதை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. இந்த கொஸ்டின் கேட்டா எழுதிட்டு முடிக்க சின்னதா டிக் அடிச்சுட்டே வாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1 lakh. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1 lakh மைனஸ் 1 lakh பிளஸ் ப்ரெசென்ட் வேல்யூ இன்ஃப்ளோ. ப்ரெசென்ட் வேல்யூ என்னது? இன்ஃப்ளோ. இதுவும் பிரச்சனை கிடையாது. ஆமா, இப்போ இது பிரச்சனை கிடையாது. 50,000 இன்டூ இயரும் பிரச்சனை கிடையாது, 3. பட் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் keep it as 6. புரியுதா? நவ் இப்போ பாருங்க, இப்போ let's solve this equation. 50,000 into x, 3. கரெக்டா? என்ன இருக்க போகுது? ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் 1 lakh இன்சைட் வந்துச்சுன்னா பிளஸ் 1 lakh, அப்போ 1 lakh. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் இதுதான் பிவி present value annuity factor for 3 years equal to 1 lakh divided by 50,000. 1 lakh divided by 50,000. How much you will get? 2. அப்பனா when, சரியா? அப்போ டேபிள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேபிள்ல போய் பாத்தீங்க அப்படின்னா எப்போ வந்து என்னோட annuity factor 2 ஆகும்? எப்போ வந்து என்னோட annuity factor 2 ஆகும்? தட் இஸ் டிஸ்கவுண்டிங் ரேட். எந்த டிஸ்கவுண்டிங் ரேட்டை நான் வந்து பண்ணா எனக்கு வந்து 2 வரணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 இயர்ஸா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் 20% டிஸ்கவுண்டிங் ரேட் எடுத்துக்கோங்க. லிசன் ரெக்கார்டிங் பார்க்குறவங்க லிசன். 1 டிவைடட் பை 1.2, 3 வாட்டி 1 2 3 ஜிடி எவ்வளோ வருது? 2.1 வந்துடுது. எவ்வளோ வந்துடுது? ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுவல் ஃபேக்டர் நம்மளுக்கு 2 வரணும். ட்ரையல் அண்ட் எரர் தான். ஏதோ டிஸ்கவுண்டிங் ரேட் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு டிஸ்கவுண்டிங் ரேட்டை வச்சு ஜஸ்ட் ஆனுவிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிங்க. 2 வருதான்னு பாருங்க. 2 வந்துச்சுன்னா அதுதான் டிஸ்கவுண்டிங் ரேட். சரியா? புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன 20% எடுக்கும். when discounting rate is 20%, then present value annuity factor எவ்வளோ? 1 divided by 1.20 plus 1 divided by 1.20 to the power 3 plus 1 divided by 1.20 to the power 3. சரி, 2 இங்க 2 அங்க 3 போட்டா எவ்வளோ வருது? 2.1 வருது. போட்டா எவ்வளோ வருது? annuity factor 2.11 வருது. கரெக்டா? நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? நம்மளுக்கு வந்து 2 இயர்ஸ் தான் வேணும். சரியா? அப்போ டிஸ்கவுண்டிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா? ஹரிணி, யூ ஹேவ் டு ஆன்சர். ஹரிணி, டிஸ்கவுண்டிங் ரேட் 20% போட்டா 2 வருஷம் 2.11 வருது. இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டா 2 தான் வேணும். இப்போ டிஸ்கவுண்டிங் ரேட்டை என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ். வெரி குட், வெரி குட். ஸோ அப்போ டிஸ்கவுண்டிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம்? சரி, 21% போட்டு பார்க்கலாமா? 21% போட்டால் என்ன ஆகுது? 1 divided by 1.21 equal to GT எவ்வளோ? 2.07 வருது. அப்போ வேணாம், 22 போட்டு பார்க்கலாமா? 22 போட்டா 1 divided by 1.22 123 GT. இல்லை வரல. நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா எவ்வளோ தான் தேவை? 2 தான் தேவை. சரியா? 21 போட்டாலும் வரல, 22 போட்டாலும் வரல, 23 போடலாமா? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? 1 divided by 1.23 equal to GT. அப்பவும் வரல. அப்போ 23 போடும்போது 23% எவ்வளோ வருது? 23ல போடும்போது 2.01, ரொம்ப கிட்டத்தட்ட வந்துருச்சு. கரெக்டா? கிட்டத்தட்ட வந்துருச்சு. அப்போ 23 கிட்ட ஆன்சர் இருக்கு. ஆமா, இது 24 வச்சு போட்டு பார்க்கலாமா?
24க்கு 1.98 வருது ப்ரோ. 24 போட்டா 1.98 வருது. அப்போ நம்மளோட வேல்யூ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கு. அப்போ நம்ம டிஸ்கவுண்டிங் ரேட்டு இங்க 10% இருக்குல்ல, இந்த 10% எக்ஸ்ன்னு வச்சோம் அப்படின்னா தென் டிஸ்கவுண்டிங் ரேட்டு 23 பாயிண்ட் சம்திங். கரெக்ட் தானே? 23 பாயிண்ட் சம்திங் தான் வந்து என்னது இது வருது. போட்டு பார்த்துலாமா? எப்படி போடணும்? இன்டர்போலேஷன் போடலாமா? 23 24 கிளியர். 23ன்னு போட்டா 2.01 வருது. 24 போட்டா 1.98 வருது. நம்மளுக்கு எவ்வளவு வரணும்? இங்க 0 வரணும். சரியா? 2.01 minus 0 divided by 2.01 minus 1.98. இந்த இன்டர்போலேஷன் புரியுதுல? இது வந்து 2 இயர்ஸ்ல பிளஸ். சரி சார், 2 இயர்ஸ்ல 23 புரியுதா? How much will get? 2.01 minus 1.98 0.03. 67 வருது ப்ரோ. 23.67%. 23.67%. அப்போனா டிஸ்கவுண்டிங் ரேட் நீங்க 23.67 டிஸ்கவுண்டிங் ரேட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோ மைனஸ் பிரசன்ட் வேல்யூ அவுட்ஃப்ளோ will become 0. ஓகே. பக்கா புரியுது? ம். அப்ப எவ்வளவு சேஞ்ச் வந்து கொண்டு வரணும்? எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச்? பர்சன்டேஜ் சேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பெர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்போம்? பர்சன்டேஜ் சேஞ்ச் ஈக்குவல் டு எவ்வளவு எக்ஸிஸ்டிங்கா இருந்துச்சு? 10% இருந்துச்சு. இப்போ எவ்வளவு ஆயிடுச்சு? 23.67 ஆயிடுச்சு மைனஸ் 10%, which comes to 13.67% divided by 10%. போட்டா எவ்வளவு வரும்? 1.367. 136.7. இப்போ 136% டிஸ்கவுண்டிங் ரேட்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நாட் 136% இல்லை, நான் சொல்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சேஞ்சில் ஓகே. திஸ் வில் பிகம் 0. அப்போ ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணும்போதும் எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும்? ஒன்று டிஸ்கவுண்டிங் ரேட் கண்டுபிடிக்கணும், இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். வாட் எவர். இங்க பாருங்க, ரெண்டு. ஒன்று வேல்யூ, அந்த வேல்யூ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், இல்லை வந்து டிஸ்கவுண்டிங் ரேட் எவ்வளோ இருக்கணும், இல்லை இயர் எவ்வளோ இருக்கணும். இது ஒரு ரெக்குயர்மெண்ட். ரெண்டாவது ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்குன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச். பர்சன்டேஜ் சேஞ்ச் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும், முன்னாடி 2 இயர்ஸ் முன்னாடி 3 இயர்ஸ் இருந்துச்சு, இப்போ வந்து 2.67 எவ்வளோ சேஞ்ச், இப்போ 2.35 எவ்வளோ சேஞ்ச். முன்ன வந்து 10% இருந்துச்சு, இப்போ 23.67 எவ்வளோ சேஞ்ச். புரியுது? ஃபேர் எனஃப். ஓகே. இப்போ போங்க, அந்த இதுக்கு போங்க. கோ பேக், கோ பேக், கோ பேக், கோ பேக், கோ பேக், கோ பேக். இப்போ இது முடிச்சிட்டோம். ஓகே, இதுவும் முடிச்சிட்டோம். ஓகே, இதுவும் முடிச்சிட்டோம். கரெக்டா? இது மட்டும் தான் பாக்கி இருக்கு. பிரசன்ட் வேல்யூ இன்ஃப்ளோ மட்டும் தான் பாக்கி இருக்கு. போட்டுலாம் மதியம். ஓகே. புரியுதுல? எதுவும் கஷ்டம் இல்லையே? இந்த சம் ஈஸி தான். அந்த அந்த லைன், அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது எழுதுறது தான். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ? 1 lakh பிளஸ் 50,000. தெரியல, அதான் தெரியாது நமக்கு. அதான் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் தெரியும், எவ்வளோ வருஷமும் தெரியும். எப்போ 0 ஆகுன்றது தான் கொஸ்டின். எப்போ 0 ஆகுன்றது தான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாமா? 10% 3 இயர்ஸ் ஈக்குவல் டு -1 lakh சரி போச்சுன்னா +1 lakh. இது இருக்கு. ஓகேவா? இப்போ 10% 3 இயர்ஸ் ஆனுவலிட்டி ஃபேக்டர் எவ்வளோ? 2.486. 1.1 1 2 3 2.486 or 2.487. ஓகே. இது வந்து x into 2.487 1 lakh. x வந்து 40209 வருது. x வந்து எவ்வளோ? 40209. 40209 பக்கா? அப்ப என்ன அர்த்தம்? உங்களோட இன்ஃப்ளோ, உங்களோட என்னது, உங்களோட இன்ஃப்ளோ 40,000 இருந்தாலே 40,209 இருக்கிற வரைக்கும் யூ கேன் அக்செப்ட் திஸ் ப்ராஜெக்ட். உங்களோட இன்ஃப்ளோ வருஷம் இன்ஃப்ளோ வர இன்ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது வந்து 40,209 வர வரைக்கும் ஓகே. அதுக்கு கம்மியா போச்சுன்னா டோன்ட் அக்செப்ட். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் 2 சொன்னா 2 ரெக்குயர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் என்னது
percentage change. இப்போ how much is the 50,000 10,000 old? இப்போ எவ்வளோ ஆச்சு? 50,000 minus 40,209. see இங்க நம்ம பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ அது மைனஸா பிளஸ்லாம் இங்க தேவையில்ல. அது நம்ம வேர்டிங்ஸ்ல எழுதிக்கலாம். இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்றது 19.58%. இன்டூ 19.582. 19.58%. 582. பக்கா 19.58%. இப்போ ஒன்று பிளாட் பண்ணலாமா? ஷாலி பிளாட் 1 by 1. ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லை, நார்மலாக கொஸ்டின் சால்வ் பண்ணோம் முதல்ல. இப்போ இப்போ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு வந்து சொல்லிட்டே வர போறீங்க. எது இது? இப்போ இதுவும் முடிச்சிட்டோம், இதுவும் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இங்க எவ்வளவு நம்மளுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்தது? வேற கலர் பென்ல எழுதட்டுமா? இங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ண எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்தது போட்டு வச்சிருக்கீங்களா? 24.30. கரெக்டா? ஓகே. நான் டேபிள் மாதிரி எழுதட்டுமா? இங்க பெட்டர். இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வந்து எவ்வளோ 24.30%. இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் 24.30% இன்க்ரீஸ் பண்ணனா சேஞ்ச் வந்தது அப்படின்னா தென் என்னோட ப்ராஜெக்ட் 0 ஆயிடும். பக்கா? அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் வேல்யூ கேஷ் ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ. ப்ரெசன்ட் வேல்யூ கேஷ் இன்ஃப்ளோ. கேஷ் இன்ஃப்ளோக்கு எவ்வளோ வந்தது? இப்போதான் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ வந்துச்சு? 40. இல்ல பர்சன்டேஜ் சேஞ்ச் அது வந்து கேஷ் ஃப்ளோக்கு வந்து 19.58 வந்தது. 19.55 something. 58. சரி, ஓகே 58. ம். அடுத்தது வேற என்ன சேஞ்ச் பண்ணும்? டிஸ்கவுண்டிங் ரேட் எவ்வளவு சேஞ்ச் பண்ணா எவ்வளவு வந்தது? 23.67. ஓ, அந்த சேஞ்ச் வந்து 136. இல்ல இதுதான் கேக்குறேன். எது கேக்குறீங்க? 23.67 வந்தது ப்ரோ. ஆ fine. அடுத்தது இயர். இப்போ இயருக்கு வந்து எவ்வளவு சேஞ்ச்? இயருக்கு எவ்வளவு இம்பாக்ட்? 21.67. 21. That's it. புரியுதா? ஓகே. கிளியர் இது வரைக்கும்? பர்சன்டேஜ் சேஞ்ச். ஓகே. That's it. ஓ, நம்ம சம்மரி மாதிரி இது போடுறோமா? சும்மா இது சம்மரி போடுறோம். ஆமா. ஓகே. நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி சம்மரி. சரி, டிஸ்கவுண்டிங் ரேட் போடும்போது என்னன்னா சேஞ்ச் என்னமோ வந்து 134% இன்க்ரீஸ். ஓகேவா? பட் இன்க்ரீஸ் ஆகிறது எவ்வளோ? 23.4%. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் பிட்வீன் தீஸ். ஈஸி தானே இந்த கொஸ்டின்? நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் நாளையில இருந்து. ஓகேவா? வில் சால்வ் நிறைய கொஸ்டின். இதில் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அடிஷனல் செஷன்ஸ்ல இருக்குது. அது இல்லாமல் ஐ வில் கிவ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஆல்சோ. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா கையோட சினாரியோ அனாலிசிஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் we can wind up the session. அதுக்கப்புறம் மாண்டே கார்லோ இருக்கு. மாண்டே கார்லோ கொஞ்சம் பெருசு. டைம் பர்மிட் பண்ணுச்சுன்னா நீங்க பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம். மாண்டே கார்லோ ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கலாம். shall we read the question first? கொஸ்டின் நீங்க பேஸ் பண்றேன். ஓகேவா? Now, let's read and understand the question, then we will solve the sum. இப்போ நம்ம போட்டது சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டியில ஒன்னொன்னா தான் சேஞ்ச் பண்ண முடியும். சென்சிட்டிவிட்டி என்ன பண்ண முடியும்? கொஸ்டின் எங்க இருக்கு?
வந்துச்சா? ஸ்க்ரீன்ல ஓகே ஓகே வந்துருச்சு வந்துருச்சு. தெரியுதுங்களா? ஓகே. First, let's read the question. சரி, first let's read the question. Now, question என்ன கேட்டிருக்காங்க? Spark Limited is a company that specializes in building tracks for high-speed trains. The company is in the process of bidding for a new interstate train project. The chief bidding engineer has come up with a net present value estimate on the 814.5 crores. இப்போ his input includes company weighted average cost of capital 8%, inflow 2000 crores which are expected at the end of third year. Annual expenditure 3 வருஷத்துக்கு எவ்வளோ 300. அப்போ இயர் 1ல நோ கேஷ் ஃப்ளோ, இன்ஃப்ளோ கிடையாது. இயர் 2லயும் இன்ஃப்ளோ கிடையாது. இயர் 3ல தான் இன்ஃப்ளோ வருது. ஆனா 3 வருஷத்துக்கும் அவுட்ஃப்ளோ இருக்கு. சரியா? For the best case scenario, you predicted WACC as 6.5%. பெஸ்ட் கேஸ் சினாரியோ என்னது? பெஸ்ட் கேஸ் சினாரியோக்கு 6.5% நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க WACC. இன்ஃப்ளோ வந்து 2100. இப்படி எழுதிருமா? நான் ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் எழுதலாமா? இது வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா தான் எழுதுறேன் நான், வேற எதுவும் பண்ணல. எக்ஸிஸ்டிங் என்னது? எக்ஸிஸ்டிங் ஃபர்ஸ்ட் WACC. எக்ஸிஸ்டிங் WACC எவ்வளோ இருக்கு? 8%. தென் எக்ஸிஸ்டிங் WACC, தென் இன்ஃப்ளோ எவ்வளோ? 2000. அதுக்கப்புறம் அவுட்ஃப்ளோ எவ்வளோ? 300. சரியா? புரியுதா? இது எக்ஸிஸ்டிங். இது வந்து என்னது? இது வந்து எக்ஸிஸ்டிங். இப்போ நியூல 2 சினாரியோ இருக்கு. ஒன்னு பெஸ்ட் கேஸ் சினாரியோ, ஒன்னு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. இது பெஸ்ட், இது வர்ஸ்ட். பெஸ்ட்ல WACC எவ்வளோ? 6.5%. இன்ஃப்ளோ எவ்வளோ? 2100. அவுட்ஃப்ளோ எவ்வளோ? 400. 500 வந்து செகண்ட் இயருக்கு. ஓகே. எண்ட் ஆஃப் ஓகே. இயர் 1 500 வந்து இயர் 2. நோ வர்ஸ்ட் கேஸ்ல என்ன ஆகுது? வர்ஸ்ட் கேஸ்ல WACC 9% ஆகுது. தென் இன்ஃப்ளோ என்ன ஆகுது? 1200 தான். சரி, இன்ஃப்ளோ வந்து 1200. அதுவுமே எப்போ? எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயர் 3ல. எண்ட் ஆஃப் எப்போ? எண்ட் ஆஃப் இயர் 3ல. இது வந்து எப்போ கிடைக்குது? எண்ட் ஆஃப் இயர் 2ல. இது வந்து எப்போ கிடைக்குது? எண்ட் ஆஃப் இயர் 3ல. புரியுதா? இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. இந்த 2000 உங்களுக்கு எப்போ கிடைக்குமா? இயர் 3ல கிடைக்கும். 1200 வந்து அட் எண்ட் ஆஃப் இயர் 4னு கொடுத்துருக்கான். சரி 4 ஓகேவா? எண்ட் ஆஃப் 4ல கிடைக்கும். இது வந்து எண்ட் ஆஃப் இயர் 2ல கிடைக்கும். இது எண்ட் ஆஃப் 3ல கிடைக்கும். கிளியர்? ஸோ அப்போ வெறும் கேஷ் ஃப்ளோ மட்டுமே வச்சு எடுக்க முடியாது. எவ்வளோ வருஷத்துல இந்த கேஷ் ஃப்ளோ வருதுன்றதும் இவ எடுக்க காமிச்சிருது. சரியா? நவ் வாட் இஸ் அவுட்ஃப்ளோ? அவுட்ஃப்ளோ வந்து எவ்வளோ? அவுட்ஃப்ளோவும் வந்து ஸ்ட்ரெயிட்டா இயர் 4ல தான். அவுட்ஃப்ளோ என்னது? ஸ்ட்ரெயிட்டா இயர் 4ல எவ்வளோ? 200 crores. ஸ்ட்ரெயிட்டா இயர் 4ல தான். சரியா? புரிஞ்சுதா சார்? ஹவு டு ப்ரொசீட்? ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிஸ்டிங் கண்டுபிடிச்சிருவோம். எக்ஸிஸ்டிங்க்கு we will find out for the existing. ஸோ எக்ஸிஸ்டிங்க்கு என்னது? எக்ஸிஸ்டிங்க்கு போட்டோம் அப்படின்னா what will come for existing? எக்ஸிஸ்டிங்கா ஒரே சைடு போடுவோமா? எவ்வளோ வருஷத்துக்கு போடணும்? 3 வருஷத்துக்கு. சரி, எக்ஸிஸ்டிங் அவனே கொடுத்துட்டான். நீங்க போட தேவை கிடையாது. போட்டாலும் இதே தான் ஆன்சர் வரும். அவனே போட்டு கொடுத்துட்டான். அவன் எவ்வளோ போட்டு கொடு? 814.45 crores இருக்குல்ல, இது அவனே கொடுத்துட்டான். ஓகே. நீங்க போட தேவை கிடையாது. சரியா? அப்போ என்பிவி வந்து இப்போ என்பிவி எக்ஸிஸ்டிங்ல 81.5 தானே? 814.5. 814.5. ஸோ 814.5ன்றது கொடுத்துட்டான். 814.5ன்றது கொடுத்துட்டான். இதுக்கு we have to find out the NPV. எது பெஸ்ட் கேஸ்க்கும் கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும். how you will find out? ஃபர்ஸ்ட் எவ்வளோ இன்ஃப்ளோ, எவ்வளோ அவுட்ஃப்ளோ, எவ்வளோ அவுட்ஃப்ளோ போட்டுறீங்களா? போட முடியுமா? ஓகே. டேபிள் வச்சு கூட போடலாமா? இல்லைன்னா இயர் 1, இயர் 2, இயர் 3 இருக்குதா? For the best case scenario, WACC 6.5%. இது இயர் 2ல வந்துற போது, இது இயர் 2. அப்போ இயர் 3ன்றது சீன்லேயே வராது. கரெக்டா? அக்ரி? இப்போ இயர் 1, இயர் 2. இயர் 1ல இன்ஃப்ளோ எவ்வளோ வருது? இன்ஃப்ளோ வந்து எதுவும் வரல. இயர் 1ல
இன்ஃப்ளோ வருதா இயர் ஒன்ல? இல்ல. இயர் ஒன்ல இன்ஃப்ளோ 0. ஓகேவா? அவுட்ஃப்ளோ எவ்வளோ? 400. கரெக்டா? ப்ரோ அவன் என்ன 2 டேட்டா கொடுத்துருக்கான். கேஷ் ஃப்ளோ வந்து 2100 crores வந்து எதுக்கு சொல்றேன், இயர் 2 எண்டில் கொடுத்துருக்கானா? ஆமா, இயர் 2 எண்டில் தான் வரப்போகுது. அப்ப இயர் ஒன்ல எதுவுமே வரப்போறது கிடையாது. ஓகே. இன்ஃப்ளோ 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 இது வந்து இன்ஃப்ளோ இயர் 0. ஆனா இயர் ஒன்ல எக்ஸ்பென்ஸ் மட்டும் வரப்போகுது. அப்ப இயர் ஒன்ல நெட்டா உங்களுக்கு எவ்வளவு வரும்? நீங்க தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. கேஷ் அவுட்ஃப்ளோ தான் நடந்திருக்கும். ம். Now அப்போ இயர் நெட் 2ல அமௌண்ட் வந்து 500 மைனஸ் நெகட்டிவ் வரும். இயர் ஆமா இயர் 2ல 2100. இயர் 2ல என்னது 2100 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கான். அண்ட் தென் இயர் 2ட எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ? 500. 500. அப்போ how much? 1600 வரும். 1000. 600. புரியுதா? அப்போ இதுதான் வந்து என்னது நெட் இன்ஃப்ளோ, நெட் கேஷ் ஃப்ளோ. நெட் வந்து நெட் கேஷ் ஃப்ளோ, நெட் கேஷ் இன்ஃப்ளோ. இப்போ இதை பிவி பண்ணணும். அட் என்ன ரேட்ல? 6%. 6%, 6.5. 6.5. 6.5. 6.5ல பண்ணா என்ன வரும்? 1/1.06. 939 0.939 வருது ஃபர்ஸ்ட்டுக்கு. 0.939. இது 0.882. ஓகேவா? புரியுது? ஓகே. இப்போ how much you will get? 400 into 1035.6 வருது. பண்ணா என்ன வரும்? 1035.6 வருது. 1035.6. பெஸ்ட் கேஸ் சினாரியோல 1035.6. பக்கா? இதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ போடலாமா? இதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோல என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஈஸி. ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஈஸி. எப்படி? வேக் 9%, கேஷ் இன்ஃப்ளோவும் 1200 இயர் 4ல தான் வரப்போகுது. அதே மாதிரி கேஷ் அவுட் ஃப்ளோ 200 crore at the end of year 4. அப்போ இயர் 1, இயர் 2, இயர் 3ல இன்ஃப்ளோவும் இல்ல, அவுட் ஃப்ளோவும் இல்ல. என்னவும் இல்ல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. அதுல வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ ஆஃப் 200 crore at the end of each year for 4 years. ஓகே. நைஸ். கரெக்ட். ஸோ அப்போ எண்ட் ஆஃப் ஈச் இயர். சரி. அப்போ ஈச் இயர்னா இப்போ எவ்ரி இயர் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. எவ்வளோ இருக்கு? 200. ஆனா இன்ஃப்ளோ வந்து எப்போதான் வருது? 00 இயர் 4ல தான் வருது. நைஸ். குட் அப்சர்வேஷன். ஓகே. நான் படிக்கும்போது என்ன படிச்சுன்னா 200 crores at the end of year 4ன்னு படிச்சுட்டேன். ஓகே. குட். உருட்டணும்னு நினைச்சிருந்தா உருட்டி இருக்கலாம். தட் நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ண அப்படின்ட்டு. பட் ஐ மிஸ்ட் இட். ஓகேவா? ஈச்ன்றது ஐ மிஸ்ட் இட். குட் அப்சர்வேஷன். தேங்க்யூ ஹரணி. ஓகே. இப்போ இங்க பாருங்க. அப்போ என்னது? அப்போ கேஷ் அவுட் இதுல இயர் 1, இயர் 2, இயர் 3. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த டேபிள்ல ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரே லைன்ல கூட இது போடலாம். புரியுதா? எப்படி ஒரே லைன்ல சொல்றேன்னா இப்போ எவ்வளோ? அவுட்ஃப்ளோ 200. இது வந்து என்னது? அவுட்ஃப்ளோ. இன்ஃப்ளோ எவ்வளோ? இன்ஃப்ளோ இங்க 0 இயர் 4ல 1200. அப்போ நெட்டா கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ வந்திருக்கும்? கேஷ் ஃப்ளோ எவ்வளோ நடந்திருக்கும்? இங்க -200 இங்க 1000. இப்போ பிரசன்ட் வேல்யூ பி ஃபேக்டர் அட் எவ்வளோ? 9%. போட்டா how much you will get? 0.917. 0.917. 0.841. 0.841. 0.772. 0.772. 0.708. 0.708. மல்டிப்ளை பண்ணி சொல்ல முடியுமா? சரி, ஓகே. ஒரு கொஸ்டின். இது எப்படி கால்குலேட்டர் கையை வைக்காம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்க? புரியல. கால்குலேட்டர் எப்படி கை வைக்காம போடுவீங்க? இது பேப்பர்ல கை வைக்காம போடணுமா? பேப்பர்ல இல்ல, கால்குலேட்டர் இருந்து கை எடுக்காம போடணும். மீனிங் பேக் பட்டன் எதுவும் அழுத்தக்கூடாது, 0 அழுத்தக்கூடாது.
ஆமா இது 200 மெமரி பிளஸ் தான். மெமரி பிளஸ் கூட நீங்க யூஸ் பண்ண தேவையில்ல, நார்மலாவே போடலாம். ஓகே ஜிடிஏ யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒன்லி திங் 200 போடும்போது மைனஸ் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே 200 போடும்போது மைனஸ் போட்டுட்டு இன்டூ 0.917 ஈக்குவல் டு 200 மைனஸ் ம் into 0.841 equal to 200 minus symbol into 0.772 equal to 1000 into 0.708 equal to GT. How much you are getting? போடலையே. 202. That's it. ஓகே சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பிளைன் எப்படின்ட்டு இங்க பாருங்க, கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர் எடுத்துட்டு 200 டைப் பண்ணுங்க எல்லாரும். ஸ்ருதி, ஹரிணி 200 டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கால்குலேட்டர்ல லெஃப்ட் கார்னர்ல, லெஃப்ட் கார்னர் டாப்ல பிளஸ் பார் மைனஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணா -200 வந்துருச்சா? ஓகே இப்போ இன்டூ 0.917 ஈக்குவல் டு அடுத்தது 200 அந்த மைனஸ் பட்டன், பிளஸ் மைனஸ் பட்டன், ஸோ -200 வரும். இன்டூ 0.841 ஈக்குவல் டு மறுபடியும் 200 மைனஸ் பட்டன் எடுத்துக்கோங்க, இன்டூ 0.772 ஈக்குவல் டு 1000 into 0.708 equal to GT. வருதா? Getting? ஸ்ருதி புரிஞ்சுதா? ஹரிணி புரிஞ்சுதா? 202 வந்துருச்சு. பாடி சந்தோஷமா. ஹரிணி உங்களுக்கு வந்ததா? ஸ்ருதி வெரி குட், வெரி குட். ஸ்ருதி இருக்கீங்களா? இன்னும் வரலையா? ஓகே ஓகே, அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லட்டுமா? அன்மியூட் பண்ணிக்கோ. எஸ்ஸா நோவா? அன்மியூட் பண்ணிக்கிறேன்றது எஸ்ன்னு எடுத்துக்கிட்டுமா, இல்ல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு? இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். ஓகே ஓகே ஓகே. டேக் யுவர் கால்குலேட்டர், டூ அலாங் வித் மீ. சரியா? 200 இன்டூ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து 200 போட்டிங்களா? ஓகே. இப்போ அன்மியூட்லயே வச்சுக்கோங்க. பிளஸ் மைனஸ் பட்டன் இருக்குதா? பிளஸ் மைனஸ் பட்டன்னா ஒரே பட்டன்ல பிளஸ் மைனஸ்னு இருக்கும் லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா. யா ஓகே சார். அதை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா இப்போ -200 ஆயிடுச்சு. கரெக்டா? இன்டூ 0.917 ஈக்குவல் டு எவ்வளவு வருது? -183.4 வருதா? வருது. இப்போ எதுவும் பண்ணாதீங்க, கால்குலேட்டர் வந்து எதுவும் பண்ணாதீங்க. மறுபடியும் 200 அந்த பிளஸ் மைனஸ் பட்டன் இன்டூ 0.841 ஈக்குவல் டு எதுவும் பண்ணாதீங்க, 200 அந்த பிளஸ் மைனஸ் பட்டன் இன்டூ 0.772 ஈக்குவல் டு தென் 1000. இப்போ 1000க்கு மைனஸ் இல்லை, அதனால 1000 அப்படியே போட்டுட்டு இன்டூ 0.708 ஈக்குவல் டு GT. எவ்வளவு வருது? இல்ல வரலையா? 2,506 வருது. எவ்வளவு வருது? 2 lakhs. போடு 2 lakhs-ஆ? இல்ல. ஓகே ஓகே. ப்ரோ நீங்க ஷாக் ஆனது போய் செம்ம காமெடியா இருக்கு. எதுவும் ரியாக்ஷன் கொடுக்கலையே. ஓகே ஓகே சரி ஓகே. இல்ல, எங்க ஸ்டக் ஆச்சு? என்ன தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் கரெக்டா தான் பண்ணேன். அதுக்கு லாஸ்ட்ல தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அது அப்போ இது வரைக்கும் கரெக்டா இருந்தது. ஓகே, இது வரைக்கும் கரெக்டா வந்ததா? இது மூணுத்துக்கும் சரி ஓகே. அதுக்கப்புறம் 1000 இன்டூ 0.70 இன்னும் ரெண்டு போடுங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா இது ரெக்கார்டிங் பார்க்குறதுக்கு இந்த பிரச்சனை வரும். குயிக் கரெக்ட் ஃபாஸ்டா. 200 ரெக்கார்டிங் பார்க்குற மக்கள் 200 மைனஸ் போட்டுக்கோங்க இன்டூ 0.917. கால்குலேட்டர் கையெடுக்கக்கூடாது. நான் கால்குலேட்டர் கையெடுக்கக்கூடாதுன்ற மீன் பண்றது என்னன்னா, ஜீரோ பட்டன் எடுத்துக்கூடாதுன்றது. அது எப்படி சார் இப்போ ஒட்டினப்பிள்ளையே போடணுமா? அது கிடையாது. மறுபடியும் 200 மைனஸ் இன்டூ 0.841 ஈக்குவல் டு அகைன் 200 அந்த மைனஸ் பட்டன் இன்டூ 0.772 ஈக்குவல் டு 1000 இன்டூ 0.708 ஈக்குவல் டு GT. எவ்வளோ வருது இப்போ ஸ்ருதி?
ஸ்ருதி இருக்கீங்களா? இல்ல கோச்சுக்கிட்டாங்க. எஸ் 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 ஓகே. இப்போ வந்துருச்சு ஆன்சர். இப்போ இந்த எஸ்எஸ் எதுக்கு இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கன்றது எஸ்எஸ்ஸா இல்லை வந்து புரிஞ்சிருச்சுன்றது எஸ்எஸ்ஸா? ஓகே புரிஞ்சிருச்சு. அண்டர்ஸ்டுட். வெரி குட் வெரி குட். ஓகே வெரி குட். இப்போ ரெக்கார்டிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு இப்போ 6 பேர் 7 பேர் ரெக்கார்டிங் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 3 பேருக்கு டவுட் வரும். அந்த 3 பேருக்கு இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து புரிஞ்சிடும். சரியா? ஸோ அதனால இஃப் யூ ஹேவ் எனி டவுட்டு நெவர் ஹெசிடேட் டு எக்ஸ்பிரஸ். அடுத்து இப்போ worst கேஸ் சினாரியோல எவ்வளோ வருது? 20. புரிஞ்சுதா? ஓகே. அப்போ அப்போ என்பிவி வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் வேரி ஆக வாய்ப்பு இருக்கு? என்பிவி வந்து 202ல இருந்து 1035 வரைக்கும் வேரி ஆக வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். தட் இஸ் த கன்க்ளூஷன். தட் இஸ் த கன்க்ளூஷன். பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். ஓகே. இப்போ தெளிவாக புரிஞ்சுதா? புரிந்து விட்டது. ஸோ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இந்த சாப்டருக்கான தியரி ஓவர், பேஸ் ஓவர். இதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ண போற 2 days வந்து சம் சால்வ் பண்றது, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஓகே. ஓகே. நான் அந்த ஸ்ருதி வந்து முன்னாடி கேட்டிருந்தாங்க, அதுவே நான் அனுப்புறேன். கிவ் மீ சம் டைம். பவர்ல வந்து 2க்கு பதில் பவர்ல வந்து வேற எதனாச்சும் ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா எப்படி போடணும் கால்குலேட்டர்லன்னு கேட்டிருந்தாங்க. நான் இது செஞ்ச வீடியோ நான் கால்குலேட்டர் சால்வ் பண்ணி அனுப்புறேன். ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். ஓகே. அது 12 டைம்ஸ் ரூட் அந்த இது தானே ப்ரோ? அதேதான். ஓகே. ஞாபகம் இருக்கு. இஃப் சப்போஸ் நீங்க கேட்டு எதனாச்சும் மறந்துட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு ரிமைண்டர் போடுங்க. எல்சன் டோன்ட் ஹெசிடேட். மோஸ்ட்லி மறக்க மாட்டேன், ஞாபகம் இருக்கு எல்லாமே. சம்டைம்ஸ் 1 2 விட்டு போகும். அது விட்டு போச்சுன்னா மறுபடியும் கேளுங்க, சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு வந்து அதிசயமாக கொஞ்சம் கிளாஸ் முன்னாடி முடிச்சுக்கலாம் வேணும். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிற கான்செப்ட் வந்து மான்டே கார்லோ சிமுலேஷன். மான்டே கார்லோ சிமுலேஷனு அதில் வந்து சம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே இது மட்டும்தான் இருக்குது. அடிஷனல் இல்லஸ்ட்ரேஷன் வேணும்னா பார்க்கலாம். பட் அடிஷனல் இல்லஸ்ட்ரேஷன் நாளையிலேருந்து ஆரம்பிச்சா பெட்டராக இருக்கும்னு பார்க்குறேன். இல்லை வில் டூ ஒன் திங். எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் டைமை? ப்ரோ இன்னைக்கு அந்த டெஸ்ட் சம் இருக்குல்ல, அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்லை, அதை விட நான் ஒரு நல்ல டிஸ்கஷன் நான் சொல்கிறேன். டெஸ்ட் வில் டிஸ்கஸ். நான் அதுக்கான சொல்யூஷன் அனுப்புகிறேன். I just want you to do this sum right away. இந்த சம் என்னன்னு கேட்குறீங்க, வரேன். இன்னும் கொஞ்சம் கஷ்டமான சம் ஏதாச்சும் கொடுக்கலான்னு பார்த்தா எதுவுமே இல்லையே. சே 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 சே. சரி ஓகே. அப்போ அனிருத் சொன்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. ஒரு நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் ஓகே. ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணிடலாமா இங்க? ரைட். ஐ வில் பேஸ் கொஸ்டின் நவ். ஆஹா, முதல்ல வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுமா? அதுக்கு வாட்ஸ்அப். சரி, வாட்ஸ்அப் எதில் லாகின் பண்ணியிருக்கேன் நான் வரேன். ம்.
ஓகே, இந்த மீன்வைல் கொஸ்டின் ஒரு வாட்டி படிச்சு வைங்க. In the Okay. meanwhile, read the question once. Question தெரியுதா? ஓகே. ஓகே. ஓகேவா? கொஸ்டின் கிளியர்? ஓகே. 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 Let's start. First, so BC Limited is contemplating what? BC Limited is contemplating on buying a new mission at rupees 70 lakh with an additional working capital requirement 10 lakh. Okay. அப்போ first then the mission order expected to have income economic useful life 5 years, no salvage value, company போல ஸ்டேட்ல இருந்து இதெல்லாம் ஓகே. எவ்வளவு வந்து incremental increase in the mission is expected to generate an incremental increase in before tax. So இதனால இன்கிரிமெண்டல் தான் போடணும்னா இன்கிரிமெண்டல் கொடுத்துட்டான். எவ்வளவு 25 lakh in real terms. in என்ன terms? in real termsல. சரியா? in என்ன termsல? real termsல. now per year for a period of 5 years. The relevant tax இவ்வளோ. Inflation rate is 6% and the firm's cost of capital. Firm cost of capital என்ன capital? Real capital. என்ன capital? Real capital. எவ்வளோ? 10% தான். Assuming that working capital requirement will remain unchanged throughout the period in spite of inflation. Working capital வந்து சேமா தான் இருப்போது. Inflation அதிகமானாலும் கூட. Show NPV in the real term. என்ன கேட்டிருக்காங்க? Show NPV in the real term. ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து புதுசு, அதனால டெஸ்டா கொடுத்தது. இப்போ நான் சால்வ் பண்ணதா ரியல் டர்மா? ஓகே. நான் சால்வ் பண்ணதா புரியும் சார். சரி. ஓகே. அப்போ ஏன் சார் கொடுத்தீங்க கிளாஸ்ல சொல்லலைன்னா? அப்பதான் எக்ஸாம்ல இந்த மாதிரி தான் வரும். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்டல் கேஷ் ஃப்ளோவா? ஹவு மச் இஸ் இன்க்ரிமெண்டல் கேஷ் ஃப்ளோ? 25 lakh மைனஸ் டாக்ஸ். ஸோ டாக்ஸ் எவ்வளோ? டெப்ரிசியேஷன் இல்ல நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் கொடுத்துட்டாங்க இல்லையா? நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை வச்சு போட்டுருங்க. தென் தனியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். டெப்ரிசியேஷன்ல தான் இதுல கிரக்ஸே இருக்கு. இந்த கொஸ்டினோட என்டையர் கிரக்ஸே டெப்ரிசியேஷன்ல தான் இருக்குது. சரியா? ஓகே. 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 ஓகே ப்ரோ, போடுங்க. ஓகே, போடுங்க. இப்போ பாருங்க, டாக்ஸ் வந்து எவ்வளோ? 35%, which will come to 8.75 lakh. ஸோ அப்போ 16,25,000. 16,25,000 தான் என்னது? கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ். இப்போ இது எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு இதே தான் வரப்போகுது. அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர் அட் 10%. அட் என்ன பர்சன்டேஜ்? 10%. ஏன்னா ரியல் டேர்ம்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன டேர்ம்ல? ரியல் டேர்ம்ல. சார் ரியல் டேர்ம்னா என்னதுன்னா இன்ஃப்ளேஷனோட இம்பாக்ட் கொடுக்காம சால்வ் பண்ணா அது பேர் ரியல் டேர்ம். இன்ஃப்ளேஷனோட இம்பாக்ட் கொடுத்தா அது நாமினல். அது கொடுத்தா நாமினலா? ஆமா, அதுக்கு பேரு நாமினல். ரியல். ஓகேவா? ரியல் 1 பிளஸ் ரியல் ரேட்டு. சரி, 1 பிளஸ் ரியல் ரேட்டு இன்டூ 1 பிளஸ் இன்ஃப்ளேஷன் ஈக்குவல் டு நாமினல். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம். சரியா? புரியுதா? ரொம்ப சந்தோஷம். இப்போ பாருங்க. So how much you will get? 61,58,750. கரெக்டா? புரியுதா? கிளியரா இது வரைக்கும்? டவுட் இருக்கா? இல்ல. ஆன்யூட்டி ஃபேக்டர் எவ்வளவு வந்தது? ஆன்யூட்டி ஃபேக்டர் எவ்வளவு? 3.79. 3.79 வருது. ஸோ இது 3.79 பண்ணாதான் இது வரும். கிளியர் இது வரைக்கும்? நோ டவுட்?
ஷால் வி ப்ரொசீட்? ஓகே. அடுத்த பிரச்சனைக்கு வரும். டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் போங்க, கொஸ்டின் படிங்க. நோ சால்வேஜ் வேல்யூ, யூஸ்ஃபுல் லைஃப் 5 இயர்ஸ். அப்புறம் மெஷின் வந்து 70 lakhs. ஓகே, மற்றபடி வேற எதுவும் கொடுக்கல, இல்லை. சரியா? நோ. இதுல பாருங்க, டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 14 lakhs வருது. 14 lakhs. டெப்ரிசியேஷன் 14 lakhs. கரெக்டா? இப்போ இதுல Okay. டாக்ஸ் சேவிங், டாக்ஸ் ரேட் எவ்வளோ? 35%. 4,90,000. போட்டா 4,90,000. இப்போ இந்த 4,90,000 தான் டெப்ரிசியேஷன். கரெக்டா? இந்த 4,90,000 தான் என்னது? டெப்ரிசியேஷன். கிளியர்? ஓகே. ஓகே. இப்போ இந்த டாக்ஸ் சேவிங் இருக்குது இல்லையா, இது வந்து எதுல இருக்குன்னா, இது வந்து நாமினல்ல இருக்கு. இது வந்து எதுல இருக்கு? நாமினல்ல இருக்கு. எதுல இருக்கு? நாமினல்ல இருக்கு. நம்ம எல்லா கால்குலேஷனும் எதுல பண்ணிட்டு இருக்கோம்? ரியல்ல தான் பண்றோம். எதுல பண்ணிட்டு இருக்கோம்? ரியல்ல தான் பண்றோம். ஏன் ரியல்ல தான் பண்றோம்? ஏன்னா கொஸ்டின்ல ரியல்ல தான் கேட்டு இருக்காங்க. கொஸ்டின்ல ரியல்ல தான் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரியல் டேர்ம்ஸ்ல தான் இருக்குது. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எதுல தான் இருக்கு? ரியல் டேர்ம்ல தான் இருக்கு. எல்லாமே எதுல இருக்கு? ரியல் டேர்ம்ல இருக்கு. ஆனா இந்த டெப்ரிசியேஷன் மட்டும் எதுல இருக்கும்? நாமினல்ல தான் இருக்கும். எதுல இருக்கும்? நாமினல்ல இருக்கும். பட் நம்ம எதுக்கு தேவை? நம்மளுக்கு என்ன தேவை? ரியல் தேவை. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் ரியல்? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. கொடுத்துருக்கிறது நாமினல், கொடுத்துருக்கிறது நாமினல், சரியா? எவ்வளோ? 4,90,000. சேம் 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 சேம். ஓகேவா? இப்போ இது ரியல் டைம்ல மாத்தணும்னா எனக்கு என்ன தெரியணும்? இன்ஃப்ளேஷன் தெரியணும். ஸ்ருதி இருக்கீங்களா? ஹரணி, இன்ஃப்ளேஷன் எனக்கு வந்து என்ன தெரியணும்? எனக்கு வந்து என்ன தெரியணும்? எனக்கு வந்து இன்ஃப்ளேஷன் தெரியணும், சரியா? இப்போ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ? இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து 6%. இன்ஃப்ளேஷன் வந்து 6%. அப்போ 16%. அதோட பிபி ஃபேக்டர் 0.943. 0.943. இது 0.890, 0.840, 0.792, 0.747. புரியுதா? இது பண்ணா இப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரியல் டாக்ஸ் சேவிங் கிடைக்கும். இது பண்ணா என்ன கிடைக்கும்? ரியல் டாக்ஸ் சேவிங் கிடைக்கும். நம்ம முன்ன நாமினல் டாக்ஸ் சேவிங் கண்டுபிடிச்சிருந்தோம். நம்மளுக்கு என்ன தேவை? ரியல் டாக்ஸ் சேவிங் தேவை. கிடைச்சிருமா? ஓகே. See, listen to some very carefully. இந்த கொஸ்டின் வந்து வராது, 99% வராது. ஸோ டோன்ட் பேனிக். அதனால தான் லாஸ்டா கொடுத்தது. புரியுது? வந்தாலும் போட கத்துக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்? 4,62,070. கரெக்டா? அது எல்லாத்தையும் சேர்த்தா உங்களுக்கு வந்து 20,64,058 வருது ப்ரோ. வெயிட் பண்ணுங்க, ஆன்சர் வந்து அங்க முடியல. நம்ம ரியல் டாக்ஸ் கண்டுபிடிச்சோம், ரியல் டாக்ஸ் சேவிங் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ரியல் டாக்ஸ் சேவிங் பிவி பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஃபேக்டர் 10% இல்லையா? அப்போ 10% போடுங்க. 0.909, 0.826 போட்டீங்கன்னா ஃபைனலா யூ வில் கெட் 15,81,715.10 வரும். புரியுதா? சுத்தி 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 வரும். கிளியர்? ஒன்றும் இல்லை, ஈஸி தான். நாமினல் ஃபர்ஸ்ட் அதை நம்ம ரியலா மாத்திக்கணும். அதுதான் கரெக்ட். இப்போ ரியல்ல ப்ராப்பரா போடணும். ஏன்னா இது வந்து என்ன ரேட்டு? ரியல் டிஸ்கவுண்டிங் ரேட். புரியுதா? கஷ்டமா? கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க படம் போட்டு பார்க்கணும். யூ ஹேவ் டு பிராக்டிஸ். எழுதிக்கிறீங்களா? காப்பி பண்ணிக்கிறீங்களா? இதை ஃபுல் எனக்கு வந்து இது ஃபுல்லா போட்டுட்டு அனுப்புறீங்களா? ஃபுல்லா போட்டு அனுப்புறீங்களா? இப்போ இந்த அப்ரோச் தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த 61,58,750 இதையும் ஆட் ஒர்க்கிங் கேபிட்டல் 10 lakhா? ஆமா. இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் அட் தி எண்ட் ஆஃப் 6th இயர் 5th இயர்ல இன்ஃப்ளேஷன் எவ்வளோ? 6%. 0.747 வரும். 0.747 வரும். ஸோ விச் வில் கம் டு 7,47,000. இந்த 7,47,000 தான் நீங்க என்ன பண்ணணும்? பிவி பண்ணணும். ஒன்றும் இல்லை, இதே டிட்டோ இங்க என்ன போட்டிருக்கோம்? இங்க இந்த டேபிள் போட்டிருக்கோம் இல்லையா?
ஓகே இந்த டேபிள் போட்டிருக்குமா டிட்டோ சேம் டேபிள் அப்படியே போடுங்க. 10 lakh இன்டூ 0.747 இன்டூ எவ்வளோ வரும்? 7,47,000. இதுக்கான பிவி எவ்வளோ? 0.621. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? எதுக்கு ப்ரோ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எதுக்கு ப்ரோ போடுறோம்? ரீட் த கொஸ்டின். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு? assume the working capital will remain unchanged throughout the period. ஓகே ஓகேவா? in spite of the inflation it will remain same. சரியா? சரி ஸோ அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ரிலீஸ் பண்ணணும்ல. நம்ம மிச்ச இடத்துக்குலாம் போடாதது ஏன் போடலன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து த்ரூ அவுட் த ரிமைன் சேம். பட் அட் த எண்ட் ஆஃப் த 6th year என்ன பண்ணும்? யூ ஹேவ் டு ரிலீஸ்ல. அவங்க புரியுதா? கொடுக்கல அப்படின்னாலுமே அது ரிலீஸ் பண்ணுமா? இல்ல எப்பவுமே சிசி ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து என்னன்னா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது லாஸ்ட்ல மைனஸ் பண்ணும். லெட் மீ தெளிவுபடுத்தும் இருங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன் வரும்னா காஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணுவோம், லாஸ்டா சேவிங்ல நம்ம ஆட் பண்ணுவோம். ஆக்சுவலா பார்த்தா இது பிளஸ் இது மைனஸ், அங்க மைனஸ் பண்றோம் இங்க ஆட் பண்றோம். பட் சின்ஸ் எல்லாமே காஸ்ட்ன்றதுனால அங்க காஸ்ட் ஆட் பண்றோம். ஓகே புரியுதா இப்போ என்ன நான் என்ன சொல்றேன்? கேட்குறேன், இப்போ ஜென்ரலாகவே இந்த இது விட்டுருங்க, இந்த சம் விட்டுருங்க. கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அஸ்யூமிங் வந்து அவங்க வந்து இனிஷியலாக வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சம்மில் வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து எதுவும் சொல்லலை. இல்ல ஆமா இப்போ ஆமா எக்ஸாக்ட்லி எஸ் 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 கொடுக்கலனாலும் யூ ஹேவ் டு ரிலீஸ் இட். ஓகே யூ ஹேவ் டு ரிலீஸ் இட். யூ ஹேவ் டு ரிலீஸ் இட். நம்பரும் ஓகே எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் திரும்பி வந்துடும். தட் யூ ஷுட் டு. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா வில் கெட் த ஆன்சர். வில் யூ ட்ரை நவ்? இப்போ ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ண ஆன்சர் அனுப்புறீங்களா? ஆ இந்த டெப்ரிசியேஷன் டேபிள் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் 6th year மட்டும் தான் வரும். ஓகே தட்ஸ் இட். போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டோம்னா யூ வில் கெட் இட். இனிஷியல் அவுட்லேவா லாஸ்ட்டாக எப்படி போடுவோம்? இனிஷியல் அவுட்லே and then present value is cash flow after tax. அது present value of tax shield and depreciation டெப், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல், இனிஷியல் அவுட்ஃப்ளோ, அதுக்கப்புறம் இது 3. இது ஆல்ரெடி போட்டுட்டோம், இதுவும் போட்டோம், இதுவும் நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸி தான். ஹார்ட்லி இட் வில் டேக் 5 minutes. யூ ட்ரை அண்ட் சென்ட் மீ த ஆன்சர். கிருகிருநாச்ச சம்லான் சம்ம. ஓகே ஆக்சுவலி இது உங்கள் சம் கிடையாது, சிஏல May 25 கேட்டது. அப்போ ஏன் சார் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் கூட அப்படியே தான் இருந்தது, சிஏ மெட்டீரியல் ஃபாண்ட் மாதிரி தான் இருந்தது ஃபாண்ட். ஸோ அதனால இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் காப்பி பேஸ்ட் வரவும் வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே That's it. With this, we can end this session now. All the very best. Have a great day.